கட்சியில் தலைமைக்கே சிக்கல் வரும் என்பதால் பாஜக கூட்டணியை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் திட்டவட்டம். வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும் என மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மாவட்டங்களில் அதிக நாட்கள் செலவிட அமைச்சர்களுக்கு அறிவுரை. திமுக பொதுக்குழு கூட்டத்தை மதுரை கூடல் நகரில் வரும் 1ஆம் தேதி நடத்த தீர்மானம். திமுக அரசின் சாதனைகளை விளக்கி 1244 இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் முடிவு. பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி அமைத்ததற்கு அச்சம் காரணமில்லை என பாஜகவின் ராம ஸ்ரீனிவாசன் விளக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான் அச்சம் எழுந்திருப்பதாக கருத்து. உங்களுக்கு பயம் வந்திருக்கு சார். டிஎம்கேக்கு இது கூட்டணி வந்துடாதுன்னு நினைச்சீங்க. நமக்கு எதிரான ஓட்டு செதறும் போது நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சீங்க. மஞ்சள் குளிச்சிடலாம்னு நினைச்சீங்க. அது நடக்காதுன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. அதனால அச்சப்பட்டு எடப்பாடி கூட்டணிக்கு வரல. அச்சப்பட்டு அறிக்கை கொடுக்கிறவர் ஐயா ஸ்டாலின் தான். அவருக்கு பயம் வந்திருக்கு, நடுக்கம் வந்திருக்கு திமுக. பாகிஸ்தானிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை. இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் அறிவிப்பு. தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் காப்பாற்றியதாக சைவ சித்தாந்த மாநாட்டில் பேச்சு. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. நீ கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. சென்னை அருகே பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் தமிழ்நாடு பாஜக மையக்குழு கூட்டம். சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்துக்கு பரவலாக மழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கருத்து. கத்தரி வெயில் நாளை தொடங்கினாலும் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் என கணிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 1000 ஏக்கரில் பருத்தி பயிர்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நடந்த இரட்டை கொலை தொடர்பாக விசாரிக்க மேலும் 2 தனிப்படைகள் அமைப்பு. தோட்டத்து வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 250 காவலர்கள் தீவிரம். தொடர் விடுமுறையால் கொடைக்கானலுக்கு படையெடுத்த மக்கள் கூட்டம். முக்கிய சுற்றுலா தலங்களில் 3 கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மாமல்லபுரம் அருகே கரை ஒதுங்கிய ராட்சத குடிநீர் குழாய். 3 நாட்களாக மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பிறகு கடலுக்குள் கொண்டு சென்ற மீட்பு படையினர். சிங்கம்புணரி அருகே விவசாயம் செழிக்க கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கண்மாயில் போட்டி போட்டு மீன்களை பிடித்த கிராம மக்கள். துபாயிலிருந்து கோவை வந்த தொழிலதிபருக்கு மதுவில் தூக்க மருந்து கலந்து கொடுத்து கொலை. உடலை கரூர் பரமத்தி வேலூரில் வீசிய 5 பேரை கைது செய்தது காவல்துறை. துபாய் தொழிலதிபரின் உடலை தோண்டி எடுத்து மறுபிரேத பரிசோதனை செய்ய திட்டம். குற்றச்சாட்டுக்குள்ளான நபர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ். கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி தொடக்கம். 2.5 டன் காய்கறிகளை கொண்டு பல்வேறு உருவங்கள் உருவாக்கம். நெல்லை இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்பதில் தொடரும் மோதல். 3வதாக உரிமை கோரிய பிரேமானந்த் சிங்குக்கும் கடைக்கும் தொடர்பில்லை என நயன் சிங், கவிதா மறுப்பு. ஐபிஎல் போட்டியில் பெங்களூருவை இன்று எதிர்கொள்கிறது சென்னை அணி. இந்த போட்டியிலாவது வெற்றி பெறுமா என ரசிகர்கள் காத்திருப்பு.
தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை மாநில அரசு விலக்கிக் கொண்டதால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மதுரை கிரானைட் குவாரி முறைகேடு வழக்கு குறித்த நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் தவிர்த்தார். தனக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சகாயம் கடிதம் எழுதியுள்ளார். IAS அதிகாரியாக பணியாற்றிய காலத்தில் பலரின் முன்மாதிரியாக அறியப்பட்ட சகாயம் நாமக்கல், மதுரை மாவட்ட ஆட்சியராகவும் தமிழ்நாடு அரசின் கோஆப்டெக்ஸ், இந்திய மருத்துவத்துறை, தமிழ்நாடு அறிவியல் நகரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொறுப்புகளை வகித்தார். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியராக சகாயம் இருந்தபோது கிரானைட் குவாரிகள் முறைகேடுகளை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இதையடுத்து அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தலையிட்ட நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு சட்டவிரோத கிரானைட் குவாரிகள் தொடர்பான வழக்கு விசாரணையின் ஆணையராக சகாயம் நியமிக்கப்பட்டார். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1990ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற கிரானைட் குவாரிகள் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த சகாயம் IAS 1 லட்சம் கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக 600 பக்கங்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்தார். கடந்த 2021ஆம் ஆண்டில் சகாயம் விருப்ப ஓய்வு பெற்ற நிலையில் சட்டவிரோத கிரானைட் குவாரிகள் தொடர்பான வழக்கு விசாரணை மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சகாயத்திற்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜராகாத சகாயம் அது குறித்து சிறப்பு வழக்கறிஞருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தனக்கு மாநில அரசு வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது முறையற்றது என்றும் கிரானைட் குவாரி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது முறையற்றது, மாநில அரசு கொடுத்த பாதுகாப்பை 2023ஆம் ஆண்டில் திரும்ப பெற்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுக்கோட்டை ஜகபர் அலி, நெல்லையில் ஜாகிர் உசேன் கொலைகளை சுட்டிக்காட்டியுள்ள சகாயம் மாஃபியா மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திரும்ப பெறப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்கும் வரை தன்னால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக முடியாது என்றும் அந்த கடிதத்தில் சகாயம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சகாயம் ஒரு IAS அதிகாரியின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாத தமிழ்நாடு அரசு எப்படி சாதாரண குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என கேள்வி எழுப்பினார். இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்த எனக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பாதுகாப்பை விலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு அபாயகரமான ஒரு நிலை. இந்த நிலையில் நான் அந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தில் இதுபோன்ற விவரங்களை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் சுட்டிக்காட்டி எனக்கு இதுபோன்ற பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் நான் பங்கெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன். நம்மளுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 28ஆம் தேதி ஒரு கடிதம், 29ஆம் தேதி இமெயிலிலே ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் மூலமாக நான் ஒரு விரிவான 10 பக்க ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். தனக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 10 பக்க கடிதம் எழுதியுள்ளதாகவும் சகாயம் IAS கூறினார். இந்நிலையில் சகாயம் விவகாரத்தில் மீண்டும் நீதிமன்றம் தலையிட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் சவால் விடுத்து பேசிய காட்சிதான் இது. 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் தொடங்கி அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது. இந்த நிலையில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பில் கடந்த ஆண்டே தேர்தல் பணிகளை தொடங்கிய திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடங்கிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைத்து மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காலை 10:30 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது.
கட்சியின் ஆக்கப்பூர்வ பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரிய அறிவுரைகளை வழங்குவார் என கூறப்படுகிறது. 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மேல் உள்ள கட்சி மாவட்டங்களை நிர்வாக ரீதியாக பிரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும், சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் சமூக வலைதளங்களில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் விஜயின் செயல்பாடுகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கான அறிவுரைகளையும் முதலமைச்சர் வழங்குவார் என கூறப்படுகிறது. கட்சி நிர்வாகிகள் மாற்றம், இளம் நிர்வாகிகளுக்கு புதிய பதவிகள் வழங்குவது குறித்தும் விவாதித்து முடிவெடுக்கப்பட வாய்ப்புள்ளதால் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.